தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டா F21 Pro உடைய அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. கேமரால நிறைய விதமான வித்தியாசமான விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இப்போ அதே மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் பிளஸ் உங்களுக்கு 5Gயும் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ ரொம்ப குயிக்கான அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல நான் OPPO கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டுமே. முதல்ல பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம முன்ன பார்த்த அதே மாதிரியான பாக்ஸ் தாங்க, பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து கிடையாது. என்னடா உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு TPO கேஸ் இருக்கு, ஒரு சில புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிம் அட்ஜஸ்டர் டூலும் இருக்கு. அடுத்தபடி நமக்கு மொபைல் ஃபோன் இருக்கு. மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தா கலர் நமக்கு ஒரு நார்மலான கலர் தான், பட் லைட் பட வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி வருது. பிளஸ் உங்களுக்கு அந்த கேமராவுடைய ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் கொடுக்கறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக் வந்து கொடுக்குது. ஓகே, அடுத்தபடியாக நமக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜரும் இருக்கு. டிசைனை பத்தி சொல்லும் அப்படின்னா ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு லைட் விழுதோ அந்த அளவுக்கு கலர் வந்து திருச்சி வந்து காமிக்குது. இது ஒரு விஷயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில முதல் முறையாக 2 ஆர்பிட் லைட் இதில் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம போன வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்பிட் லைட்டை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுலயும் அதே மாதிரி தாங்க, இந்த 2 கேமராலையுமே இந்த ஆர்பிட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு வித்தியாசமான லுக் கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது, 2 சேர்த்து சொல்லும் போது. அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எங்கேயாச்சும் தூரமா இருந்தீங்கன்னா கூட அந்த மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் வரும்போதோ கால் வரும்போதோ ஸோ அந்த மாதிரி டைம்லாம் அதை சுற்றி எரியும் போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கொஞ்சம் யூனிக்கா இன்னைக்கு டைம்ல, ஏன்னா இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை இல்லையா? அதனால கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். மொபைல் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு. உங்களுக்கு 173 கிராம் தான் வந்து இருக்கு. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.49 mm திக்னஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரு லைட் வெயிட்டா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் புதுவிதமான ஒரு சில விஷயங்களோட உங்களுக்கு பார்த்த உடனே டிசைன்ல நல்லா வந்து தெரியும். டிஸ்பிளே பத்தி சொல்லணும்னா இதில் 6.4 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டச் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இண்டோர்ல பிரச்சனை கிடையாது, பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல போகும்போது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். அதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. 6 நானோமீட்டர் ப்ராசஸர்ல வந்து இது செய்திருக்கிறது. அண்ட் இதில் GPUன்னு பார்க்கும்போது Adreno 619 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்கு. 5G பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 5G பேண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. இந்த ப்ராசஸர் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிட்ல இருந்து கொஞ்சம் மாடரேட்டா நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் ஆயிடும். பின்பக்கமா பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் இருக்கு. ஸோ பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, செகண்டரி கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, மூன்றாவதாகவும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. அதில் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதுவும் ஷார்ப்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி வந்து தெரியுது. கலர்ஸ் இந்த வாட்டி ஓரளவுக்கு நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செடிகளை எடுக்கும் போது, ஃப்ளார்ஸ் எடுக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ஆட்களை எடுக்கும் போதும் அந்த ஸ்கின் டோன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வாட்டி நார்மல் இமேஜெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாகவே தெரியுது. கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டும் பார்க்குறதுக்கு எட்ஜ் டிரெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரியர் ஃபேஸிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இமேஜுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். மேக்ரோ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இமேஜ் வருது. அதை ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க. செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு ரியர் ஃபேஸிங் கேமராவில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் டோன் மற்ற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குது. ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா விதமான விஷயங்களும் நல்லா இருக்கு. ரியர் ஃபேஸிங் கேமரா இது 1080 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இது 1080 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இதில் 4500 mAh பேட்டரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. LPDDR -4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து இது இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் Android 11 கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே ColorOS 12 இருக்குது. ஸோ ColorOS 12 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நிறைய விதமான விஷயங்கள் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருந்தோமோ ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நமக்கு Android 12 கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். ப்ளஸ் இதில் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். கூடவே OPPO Enco
Air 2 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த TWS இயர்ஃபோன்ஸையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 12.4 mm டிரைவர்ஸ் இருக்கு. 28 ஹவர்ஸ்க்கான உங்களுக்கு டோட்டலா லிசனிங் டைம் வந்து இதில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கோடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AAC மற்றும் SBC ரெண்டுமே சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 43 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இயர்பட்ஸ்ல இருக்கு. 440 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருந்ததுன்னா 5 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வரும். சிங்கிள் சார்ஜ்ல கேஸோட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணும்போது 20 மணி நேரம் வரும்னு சொல்றாங்க. இதுவே நீங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணி இருந்தீங்கன்னா 7 மணி நேரத்துக்கான பேக்கப் வரும் சிங்கிள் சார்ஜ்ல. பிளஸ் 23 மணி நேரம் வந்து உங்களுக்கு டோட்டலா அந்த கேஸை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத போலயும் வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த என்கோ Air 2 Pro உடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபைனலி இதோட பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 27,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கொஞ்சம் அதிகமான விலையில் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஓப்போ வாங்குறவங்கலாம் அந்த கேமரா எப்படி இருக்குது, இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் பின்னாடி கொடுக்குறாங்களா, அதெல்லாம் வச்சு பாருங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி அதெல்லாம் டிஸ்கஷன் உங்ககிட்ட நான் வந்து விட்டுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்னென்னலாம் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, வாங்கலாம் வேணாம்ன்றது உங்களுடைய முடிவு. எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ மீண்டும் உங்களை இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.